வணக்கம் நண்பர்களே. கல்லை கூட முழுங்கி ஜீரணிக்கிற வயசுல இதுக்கு போய் அழுத்துக்கிறியேன்னு இளமையா இருக்கிற போது சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை சாப்பிடுகிற சோற்றுல கல் இருந்தாலும் சில நேரங்கள்ல சாப்பிட்டுருக்கலாம். சரிப்பா, கல்லை முழுங்கிட்டோம்னே வச்சுக்கோங்க. அதுக்காக எப்படி கடப்பாறைய முழுங்க முடியும்னு கேட்டா, கடப்பாறைய முழுங்க முடியும்னு அகத்தியர் ஐயா சொல்லி தருகிறார். அதப்படி முடியும் தானே கேக்குறீங்க? அகத்தியர் ஐயா எங்கே சொல்லி இருக்கிறார், என்னவென்று சொல்லி இருக்கிறார்னு பார்க்கலாமா? அகத்தியர் 1200 சதாசிவ தியானம் என்கிற பகுதியில் இந்த பாடலின் வரிகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த பாடலின் வரிகளை தெளிவாக சான்றுகளோடு மறைப்பு இல்லாமல் பாடல் வரிகளை காண்பித்து அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தையும் விளக்கத்தையும் சொல்லிக் கொள்வதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் தன்னிறைவும் கொண்டு அகத்தியர் ஐயா சொன்ன இந்த பதிவில் மகேஸ்வர தியானம் என்கிற தலைப்பில் சொல்லப்பட்டதை பதிவாக செய்திருக்கிறோம். இந்த தலைப்பும் விளக்கமும் மேலும் இந்த பதிவில் ஆர்வத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறோம். பாடலுக்குள் போகலாமா? தியானத்தில் மகேஸ்வரத்தின் தியானம் கேளு, சிங் மங் ரீங் என்றேதான் செபித்தால் லட்சம். தியானங்கள்ல சிறப்பான மகேஸ்வர தியானத்தை கேளுங்களப்பா. மகேஸ்வரனுக்குரிய மந்திரமான சிங் மங் ரிங் என்று மனதால் 1,00,000 தடவை உருப்போட்டு தொடர்ந்து சொல்லி வர மகேஸ்வரனின் அருள் கிட்டும் என்றும் சொல்லிவிட்டு, இன்னொரு பாடமாக வானம்பாடி குருவி கூட்ட எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டு எரிக்கும் போதும் எரியாமல் கிடைக்கிற வேற கண்டு எடுத்து காப்புக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அந்த வேரின் மகிமையால் அதிகமான எடையையும் எளிதாக தூக்கலாம் என்றும், அந்த மூலிகை வேரை காப்புக்குள் வைத்து கைகளிலே கட்டிக்கொண்டு மனதை அடக்கி கொண்டு பலவிதமான வித்தைகளையும் செய்ய முடியும் என்றும், கடப்பாறை போன்ற வலிய பொருட்களையும் விழுங்கி காண்பிக்க முடியும் என்றும், இது தியானத்தினாலும் அந்த வேரின் சக்தியாலும் சித்தியானதாகும் என்றும் சொல்கிறார் அகத்தியர் ஐயா. இது மகேஸ்வர தியானம் செய்கிற போது மந்திரம் சொல்லி வானம்பாடி பறவையோட கூட்டை எரிச்சு எரியாமல் இருக்கிற வேற காப்பு கட்டிக்கிட்டா அந்த வேரோட மகிமையால பெரிய பாரத்தையும் எளிதாக சுமக்க முடியும்னோ, கல் என்ன கடப்பாறையே விழுங்கலாம்னு அகத்தியர் ஐயா சொல்லுகிறார். வானம்பாடி பறவையோட கூட்ட எங்க போய் தேடுறது? எங்க போய் தேடி கண்டுபிடிச்சு எரிச்சு மூலிகை வேற எப்படி எடுக்கிறதுங்கிற கேள்வியும் வரலாம். இந்த கேள்விகளுக்கு இப்படியும் யோசிக்கலாம். சித்தர் பெருமக்கள் எல்லாம் தாங்கள் பெற்ற அனுபவங்களில் கிடைத்த அருமையையும் அருளையும் பற்றி நேரிடையாக சொல்லாமல் பரிபாஷையாகவே மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். சரி, மகேஸ்வர தியானத்திலும் மகேஸ்வரனின் அருள் கிடைக்க சொல்லப்பட்ட மந்திரத்தை 1,00,000 தடவைகள் சொல்லி உருப்போட்டு பூஜை செய்ய சொல்வதெல்லாம் கலங்கமுள்ள துன்பமும் கவலைகளும் நிறைந்த மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தருவதற்காகவே இருக்கும். நம்பிக்கைக்கும் அமைதிக்கும் இணைப்பு பாலமாக இருக்கும் என்பதோடு இங்கே சொல்லப்பட்ட வானம்பாடி பறவையின் கூடும் நம்முடைய மனம்தான். மனதினில் கெட்டவைகளையும் கெட்ட சிந்தனைகளையும் கெட்ட எண்ணங்களும் பக்தி என்கிற நெருப்பால் எரித்து தூய்மையான மனதோடும் சிந்தையோடும் மனிதனாக வாழ முடிவெடுத்து விட்டால் மனதில் உள்ள எத்தனை பெரிய பாரத்தையும் துன்பத்தையும்
தொல்லைகளையும் எளிதாக தூக்கிவிடலாம் என்றும், கடப்பாறையை போன்று மனதினில் குத்தி கிழித்து குடைகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் கூட எளிதாக விழுங்கி கடந்து விடலாம் என்று அகத்தியர் ஐயா சொல்லியிருக்கலாம் அல்லவா? இந்த மந்திரங்களும் பூசைகளும் மனதை சிதறவிடாது காக்கின்ற வேலிகளாகவும், காப்பும் கயிறுகளும் மனதை தேற்றுகின்ற உறுதிப்படுத்துகின்ற கருவிகளாகவும் வாழ்வோடு இணைந்து பயணம் செய்கின்றன என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பக்தி என்பது தூய்மையான மனதிற்கும் தூய மனித பண்புக்கும் மட்டுமே உணரக்கூடியது. பக்தியில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற பேதம் இருக்கவே இருக்காது. ஆடை ஆபரணங்களும் வேஷமும் ஒரு மனிதனின் உண்மையான பக்தியை காட்டாது. மனம் போன போக்கில் ஆள் பலத்தாலும், அதிகார பலத்தாலும், பணபலத்தாலும், ஆணவத்தாலும் செய்து குவித்த வினைகளை ஒரு முறையாவது திரும்பி பார்த்து, இதுவரை எத்தனை உயிர்களுக்கு நன்மைகள் செய்தோம், எத்தனை உயிர்களுக்கு தீமைகள் செய்தோம் என்பதை உணர்ந்து மனதிற்குள் தீயவைகளையும் தீய எண்ணங்களையும் கூடுகளைப் போல எரித்து பார்க்கும்போது சருகுகள் எரியாமல் மிஞ்சுவதில்லை. எது மிஞ்சுகிறதோ அவைகளே தாம் செய்த நல்லவைகள் என்கிற ஞானத்தை பெற்றுவிட்டால் தனியாக சொர்க்கம் என்பது எதற்கு? இந்த இனியவைகளும் எண்ணமும் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக் கொடுக்கும். பக்தியோடு மனதில் தீபமேற்றுங்கள், வாழ்வை பூரணமாக மாற்றுங்கள். தூய பக்தியை பெறுவதற்காக எத்தனையோ சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் எத்தனையோ வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். அகத்தியர் சொன்ன இந்த பதிவிலிருந்து உண்மையான பக்தி என்பது இருந்துவிட்டால் துன்பம் என்கிற எவ்வளவோ பெரிய பாரத்தையும் கஷ்டம் என்கிற கடப்பாறையை கூட விழுங்கலாம் அல்லவா? அகத்தியரையா சொல்லி தந்ததும் நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.